அது அப்ரூவல் ஆவான்றது அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம ஆனால் ஒரு 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 எம்டியா ஒரு ஐஏஎஸ்ஸா நீங்கள் ஏன் தம்பிகிட்ட பேசுனீங்க, யார் அந்த தம்பி அப்படின்னு கேட்கும்போது ஒரு எம்டியா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பான்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவருக்கு ரத்தீஷ்க்கு என்ன சம்மந்தம்? எங்கள் அக்கா பையன் சொல்ல முடியாது, ஏன்னா எங்கே ப்ரூஃப் இல்லை. அவர் ஆமாங்க, யாருக்கு ப்ரூஃப்னு தெரியும், யாரோட க்ளோஸ்ன்னு தெரியும். நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இதில் என்ன எனக்கு வருத்தம் என்னன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா பேசினால தட்டிப்பார் தூக்கிப்பார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஈடிக்கெல்லாம் பயப்படுறோம் நான் கிடையாது, நான் ஈடியும் பார்ப்பேன் மோடியும் பார்ப்பேன், நான் முத்தமிழ் அறிஞரோட பேரன், அப்புறம் என்னன்னு சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன் அப்படிலாம் சொல்லிட்டு தெம்பா இருக்க வேண்டியது தானே. ஏன் ஒரு அறிக்கை கூட இல்லை, விட்டுருக்கலாம்ல. இப்போவும் சொல்கிறேன், ஈடி நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ரத்தீஷ் எனக்கு யாருன்னே தெரியாது, ஜூஜு யாருன்னே தெரியாது சொல்ல வேண்டியது தானே. ஏன் அப்பாவும் பையனும் ஒருத்தர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை? அப்போ அவங்களோட இந்த இதில் சினிமாவில் வர மாதிரி என் மேலே கை வச்சு பாருணும்ல, கை வச்சுட்டா வச்சு பாருன்னு தானே சொன்னோம். அதே மாதிரி காமெடி மாதிரி தானே இருக்குது. இதுக்கு மேலே அவங்களை என்ன பண்ண முடியும்? இதை திமுக தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. திமுக தொண்டர் புரிஞ்சுக்கணும். என்ன பேச்சு பேசுனாங்க, மானம் ஈனம் சூடு சொரணம் இருந்தால் நீட்டுக்கு வாங்கிடலான்னாங்க. இப்போ கேட்டால் சட்டப்பூர்வமாக நாங்கள் தெரிவிட்டு இருக்கோன்றாங்க. இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கன்றது திமுக அரசை பற்றி அவங்க மக்கள் புரிஞ்சு